பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக. நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ டிஎஸ் மோகன்ராவின் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2025 சனிப்பெயர்ச்சி பலன்கள். இந்த 2025 மொத்தம் 4 கிரக பயிற்சி இருக்குது. சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சனி பயிற்சியை மட்டும்தான் பார்க்க போகிறோம். அந்த 2025 நடக்கிற சனி பயிற்சியில் அதிர்ஷ்டம் 5 ராசிகளுக்கு இருக்குது. அந்த 5 ராசியும் வருஷப்படி 1, 2, 3 எதுன்னு 5 ராசி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம மற்றவங்களுக்குலாம் அதிர்ஷ்டம் இல்லையானா இல்லை, இருக்குது. 12 ராசிக்கும் இருக்குது. ஏன்னா சனி பகவானும் நன்மைகளை நிறைய செய்வார். ஆனால் இந்த வருஷம் இந்த சனி பயிற்சி யாருக்கு அதிர்ஷ்டத்தை அதிகமாக செய்ய போகுது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். முதல்ல சனி பகவான் இப்போ இவ்வளோ காலம் எங்கே இருக்கார் அப்படின்னா, இவ்வளோ காலம் கும்ப வீட்டில் இருக்கார். இங்கே இருக்கார். அவர் சொந்த வீடு. கும்ப வீடு என்பது அவருக்கு சொந்த வீடு. சொந்த வீட்டில் இருக்கார். ஆட்சி பெற்றிருந்தார். மூல திரிகோணத்தில் இருந்தார். வலுவாக இருந்தார். இப்போ எங்கே போகிறாரு? இவர் இங்கேருந்து மீன வீட்டுக்கு போகிறார். மீன வீடு அப்படின்னா குருவோட வீட்டுக்கு போகிறார். அவர் வீட்டிலேருந்து அவர் பக்கத்து வீட்டுக்கு போகிறாரு. பக்கத்து வீடு குருவோட வீடு. என்னைக்கு போகிறாரு? திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். சரி, அப்படி பயிற்சி ஆகிறதுனால யாருக்கு அதிர்ஷ்டங்கிறதான் பார்க்க போகிறோம். பொதுவாக ஜென்ரலாக என்ன அப்படின்னா, சனி பகவான்னா நீதிபதி, ஆயுள்காரன், ஜீவனக்காரன்னு சொல்கிறது. ரொம்ப விரிவாக வேணாம். ஏன்னா நம்ம சனி பயிற்சி 12 ராசி ரொம்ப விரிவாக போவோம். ஏன்னா இது வந்து ஒரு அரை மணி நேரம் 40 நிமிஷம் இருந்தால் தான் நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்காக சுருக்கமாக 2 பாயிண்ட்டு. சனி பகவான் தான் ஜீவனக்காரன். உணவுக்கு அப்படின்னா ஜீவனம், ஜீவன்னா உயிர். அப்போ ஆயுள்காரன் யாருன்னா சனி பகவான் தான். அப்போ ஆயுள்காரன், ஜீவனக்காரன், கர்மக்காரனும் சனி பகவான் தான். ஏன்னா காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் சனி பகவானுடைய வீடு. அப்போ கர்மக்காரனும் அவர் தான். அப்போ ஒரு ஜாதகத்தில் சனி பகவான் நல்லா இருக்கணுமானா இருக்கணும். 12 கட்டத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல நல்ல நிலைமையில சனி பகவான் இருக்கணும். இருந்தால் தான் நம்மளே ஆயுளோடு இருப்போம். நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? சனி பகவானை கண்டு பயப்படுறோம். பயப்படக்கூடாது. அவர் 7 சனி, 8 சனி இதெல்லாம் வந்தால் கொஞ்சம் நம்மளுடைய அனுபவப்படுத்துகிறாரு, பக்குவப்படுத்துகிறாருன்னு அர்த்தம். ஓகே. ஆக இந்த சனி பகவான் இங்கே போகும்போது என்ன ஆகும்? சனி பகவானுங்கிறவர் காற்று வீட்டிலேருந்து நீர் வீட்டுக்கு போகிறார். எந்த வீடு? கும்பம் என்பது காற்று, இது நீர். அப்போ காற்று வீட்டு, காற்றுக்குள்ள கிரகம் நிலத்துக்கும் சனி பகவான் தான். ஏன்னா மகர வீடு நிலம், கும்ப வீடு காற்று. அப்போ நிலம் காற்று உள்ள வீடு, அதுக்குள்ள கிரகம் சனி பகவான். நீர்னு சொல்லக்கூடிய மீன் வீட்டுக்கு போகும்போது மழைகள் அதிகமாக, வெள்ளம், மழை பெய்வதற்கு, புயல் காற்று அடிப்பதற்கு, இது மாதிரி விசேஷங்கள், இது மாதிரி நீர் அதிகமாக கிடைப்பதற்கு, மழை பெய்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். இது பொதுவாக. அப்போ ஜீவனக்காரன் குரு வீட்டுக்கு போகும்போது தனம், பணம் பெருகும். இப்படி இரும்பு உற்பத்தி, இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். இப்படி நிறையா இருக்குது. நம்ம சனி பயிற்சி வீடியோவில் சொல்லுவோம். இப்போ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ தான் முத பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த அதிர்ஷ்டம் பெறும் ராசிகள் 5 ராசி எதுங்கிறத இப்போ சொல்கிறேன். மீண்டும் நான் வணங்கும் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன், என்னுடைய இஷ்ட தெய்வம் அண்ணாமலையார் உண்ணாமலை தாய், நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான், என் தாய் தந்தையரை வணங்கி இந்த ஆண்டு உங்கள் அனைவருக்கும் நல்ல பலனே கிடைக்கணும். அது சனி பகவான் அத்தனை பேருக்கு நல்ல அனுகிரகம் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த சனி பயிற்சினால் அதிர்ஷ்டம் பெறும் ராசிகள் 5 ராசி. அதில் முதல் ராசி எதுன்னா நீங்கள் தான், உங்கள் ராசி தான். ரிஷப ராசிக்கு இந்த சனி பயிற்சி, நான் சொல்கிறது சனி பயிற்சியை மட்டும்தான். தேவைப்பட்டால் குரு அப்பப்போ டச் பண்ணுவோம், ராகு கேதுவை. ஏன்னா நம்ம அந்த குரு பயிற்சி வீடியோ தனியாக போட போகிறோம், ராகு கேது பயிற்சி தனியாக போட போகிறோம். இப்போ நம்ம பார்க்குறது சனி பயிற்சி மட்டுமே. அதில் அதிர்ஷ்டம் பெறும் 5 ராசியில் முதலாக வர்றது யார் அப்படின்னா ரிஷப ராசி. ஏன் சார் அப்படின்னா, 9ஆம் வீட்டுக்கு அதிபதியும் சனி பகவான் தான், 10ஆம் வீட்டுக்கு அதிபதியும் சனி பகவான் தான். அவர் 11ஆம் இடத்துக்கு வர்றார். சனி பகவான் பொதுவாகவே எந்த ராசியாக இருந்தாலும் சனி பகவான் 11ஆம் இடத்துக்கு வர்றது பெஸ்ட்டு. 11ஆம் இடத்துல எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் நன்மை செய்யும். அல்லது 11ஆம் இடத்துல எத்தனை கிரகம் இருந்தாலும் அத்தனை கிரகமும் நன்மை செய்யும். இது ஜோதிட விதி. ஆனால் இப்போ யார் வர்றா உங்களுக்கு? சனி பகவானே வர்றாரு. சனி யார் உங்களுக்கு? 9, 10 கூடையவர்.
தர்ம கர்மாதிபதி யோகம் சொல்லுது. ஒன்பதுனா தர்மம், 9னா உபதேசம், 9னா நல்ல நேரம், 9னா பாக்கியம், 9னா அப்பா, எல்லாமே சொல்றது 9ஆம் இடம். 10னா கர்மம், நீங்க செய்யற தொழில். அப்ப பாக்கியஸ்தானம், கர்மஸ்தானம், லாபத்தா இணைகிறதுனால இந்த ஆண்டு ரிஷப ராசிக்காரங்களுக்கு அபரிவிதமான லாபத்தை இந்த சனி பகவான் கொடுப்பார். எந்த ராசிக்கு 11ல் வந்தாலும் கொடுப்பாரு. ஆனால் உங்களுக்கு யோகத்தை கொடுக்குறவர், உங்களுக்கு தொழிலை கொடுக்குறவர், உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்குறவர் சனி பகவான் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில். 11ஆம் இடம்னா என்ன? ஆசை அபிலாசைகள் நிறைவேறும் இடம். அந்த இடத்துக்கு சனி பகவான் வர்றாரு. இப்போதான் சொன்னேன், சனி யாரு? ரிஷப ராசியோ ரிஷப லக்கணமோ நீங்கள் இருந்தால் உங்களுக்கு யோகத்தை கொடுக்குற கிரகம் 2 பேர் தான். ஒன்று புத பகவான், இன்னொன்று சனி பகவான். சரி சார், என்ன கிடைக்கும் அப்படின்னா லாபம் லாபம் லாபம், இதை தவிர வேறு வழி இல்லை. 10ல் இருக்கும்போது நல்லது பண்ணார், தொழில் ஓடுனுச்சு சார், ஆனால் லாபம் இல்லை லாபம் கம்மியாக இருக்குன்னு சொன்னீங்க. நீங்களே ஜாதகம் அனுப்புனீங்க, நான் உங்களுக்கெல்லாம் வாட்ஸ்அப்பில் பார்த்து சொன்னேன். இப்போ கிட்டத்தட்ட 2.5 வருஷத்துக்கு சனி பகவான் இங்கே இருப்பார். 2.5 வருஷத்துக்கு இங்கே இருப்பார். இங்கேருந்து இங்கே போகிறதுக்குள்ள நீங்கள் போட்டிருக்க முதலுக்கு தகுந்த மாதிரி 2.5 லட்சமோ 25 லட்சமோ 2 கோடியோ 25 கோடியோ கிடைக்கும். உங்களுடைய முதலுக்கு தகுந்த மாதிரி, நீங்கள் போட்டிருக்க தொழிலுக்கு தகுந்த மாதிரி, உங்கள் அனுபவத்துக்கு தகுந்த மாதிரி. சரி, வேறு என்ன சார் கிடைக்கும்? இவர் உங்களுக்கு யோகாதிபதி 3ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறார். உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். மீன வீட்டிலேருந்து பார்க்குறார். மீன வீடுங்கிறது ஏற்றுமதி இறக்குமதி அப்படி சொல்கிற வீடு. 2 வருமானத்தை சொல்கிறது மீன வீடு. அப்போ ஒரு தொழில் பண்ணுறவங்க இன்னொரு தொழில் பண்ணுவீங்க. அடுத்து வெளிநாடு ஏன்னா சனின்னா அந்நிய தேச கிரகம், வெளி பாஷையை சொல்கிறது. அப்போ இந்த சனி பகவான் 3ஆம் பார்வையை ராசியை பார்க்கும்போது வெளிநாட்டு பயணங்கள் அதிகமாக இருக்கும், வெளிநாட்டு வரவு செலவு நிறையா இருக்கும். எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட், ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பு. அடுத்த சனி பகவான் எங்கே பார்க்குறாரு? 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. 5ஆம் இடம்னா என்ன? பூர்வ புண்ணியஸ்தானம். அப்போது யாராவது கம்பெனிகளில் சார் நான் அசிஸ்டண்ட் மேனேஜராக இருக்கேன், மேனேஜர் ஆகலாமா, டைரக்டர் ஆகலாம்னா ஆகலாம், பதவி உயர்வு கிடைக்கும். அப்புறம் என்ன கிடைக்கும்? உங்களுக்கு அரசு அதிகாரியாக இருந்தால் ப்ரொமோஷன், அதில் பதவி உயர்வு கிடைக்கும். 5ஆம் இடத்தை சனி பார்க்கும்போது குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். 5ஆம் இடத்தை சனி பார்க்கும்போது திருமணம் நடக்கும். ஏன்னா உங்களுக்கு யோகக்காரன் சார். சனிக்கும் குழந்தைக்கும் என்ன அப்படின்னா அவர் தான் கர்மக்காரன். உங்களுக்கு கர்மம் பண்ணுறதுக்கு, உங்களுக்கு நல்ல விஷயங்கள் செய்கிறதுக்கு, உங்களை கடைசி காலத்தில் காப்பாற்றுறதுக்கு ஒரு கர்ம புத்திரன் வேணும்னா அதுக்கு காரணம் சனி பகவான். அவர் எங்கே பார்க்குறார்? 5ஆம் இடத்தையே பார்க்குறார். குல தெய்வம் சொல்கிற 5ஆம் இடத்தை பார்க்குறார். குழந்தையை சொல்கிற 5ஆம் இடத்தை பார்க்குறார். புகழை சொல்கிற 5ஆம் இடத்தை பார்க்குறார். ஜோதிடத்தை சொல்கிற 5ஆம் இடத்தை பார்க்குறார். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆன்மீகம் 5ஆம் இடம், ஆன்மீக திருப்பணிகள் 5ஆம் இடம். யாராவது திருப்பணி பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா இப்போ இந்த வருஷம் நல்லாயிருக்கும். இந்த 2.5 வருஷத்தில் மிகப்பெரிய யோகம், நினச்சி பார்க்க முடியாத யோகம். உங்கள் ஜாதகத்தில் மட்டும் நல்ல தசை புத்தி நடந்தால் ரிஷபராசி கையிலே பிடிக்க முடியாது. சரி, அடுத்து இந்த சனி எங்கே பார்க்குறாரு? 10ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. 8ஆம் இடம் என்பது ரகசியம், 8ஆம் இடம் என்பது ஆராய்ச்சி, 8ஆம் இடம் என்பது புதையல், 8ஆம் இடம் என்பது வராத பழைய பணம், பினாமி சொத்து, டாரஸ் வண்டிகள், இதெல்லாம் 8ஆம் இடம். அந்த இடத்த யார் பார்க்குறார்? சனியே பார்க்குறார். அப்போது இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவர் 10ஆம் பார்வையாக ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட தொழில் நல்லாயிருக்கும். சார் 9ஆம் இடம் அப்பான்னு சொன்னேன், அவர் 3ஆம் இடத்துல போகிறாரு. அப்போ அப்பாவுக்கு யோகம், அப்பானால வருமானம் உண்டு. 11ஆம் இடங்கிறது சித்தப்பா, அங்கே போய் சனி இருக்காரு, அவருக்கு தொழிலில் முன்னேற்றம் உண்டு. 5ஆம் இடத்தை சனி பார்க்குறதுனால பூர்வீகத்தில் இருந்த சொத்து பிரச்சனை சால்வ் ஆகும். இதே டயத்தில் குரு இங்கே வந்துடுவார், குரு பகவான். அது அதை விட சூப்பர். தனகாரன், தனஸ்தானத்துக்கு தனகாரன் வர்றார் குரு. அதை நான் விரிவாக சொல்கிறேன், ஆனால் 2 பாயிண்ட் சொல்கிறேன். 2ஆம் இடம்னா வரவு. அப்போ கல்யாணம் ஆகும், ஏதாவது தடைப்பட்டிருந்தால் கல்யாணம் ஆகும். குரு 2ஆம் இடத்துக்கு வரும்போது பணம் புழங்கும். தனகாரன் தனஸ்தானத்துக்கு வர்றதுனால, குரு 2க்கு வர்றதுனால குழந்தை பாக்கியம் உண்டு, புதிய சொத்து சுகம் உண்டு. ஆக இந்த ராசியில் இந்த சனி பயிற்சியில் முதல் இடத்துக்கு வர்றது ரிஷப ராசியே. நீங்கள் வழிபட வேண்டியது பெருமாள் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. இந்த சனி பயிற்சியை போற்றி கொண்டாடுங்க. ஓம் நமச்சிவாய். அடுத்து இந்த அதிர்ஷ்டம் பெறும் ராசிகள், சனி பயிற்சினால அதிர்ஷ்டம் பெறும் ராசிகள் 5 ராசி சொன்னேன். முதல் ராசி ரிஷப ராசி. இப்போ 2வது ராசி யார் அப்படின்னா துலாம் ராசி தான்.
துலாம் ராசிக்கு தான் அடிக்குது ஜாக்பாட் இந்த வருஷம். மிகப்பெரிய யோகம். சனி பகவான் ரிஷப ராசிக்கும் நண்பர், துலாம் ராசிக்கும் நண்பர். சரி, ரெண்டாவதாக வரப்போகிறது, ரெண்டாவது ப்ரைஸ் வாங்குறது யாரு? துலாம் ராசி. எப்படி சார் அப்படின்னா, சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார். பொதுவாக சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கலாம், ஜோதிட விதி அதான் சொல்லுது. 6ன்னா என்ன, முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். 6ஆம் இடம்னா கடன், நோய், வம்பு, வழக்கு, புதிய வேலை வாய்ப்பு, இது எல்லாம் 6. அப்போ 6ஆம் இடத்துல சனி வரும்போது சனி எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்துக்கு நன்மையை செய்வார். இப்போ எங்கே இருக்கார்? 6ல் இருக்கார், 6க்கு வந்துட்டார். அப்போ என்ன செய்வார்? முதல்ல துலாம் ராசிக்காரங்களுக்கு கடன் படிப்படியாக குறையும். நீங்கள் வாங்கியிருந்த கடனாக இருந்தாலும் சரி, உங்கள் அப்பா வாங்கியிருந்த கடனாக இருந்தாலும் சரி, உங்கள் அம்மா வாங்கின கடனாக இருந்தாலும் குறையும். துலாம் ராசிக்காரங்க வயதானவங்களாக இருந்தால், இல்லை நோயாளியாக இருந்தால், யாராவது ஒரு சில இருந்தால் வியாதி குறையும், கடன் குறையும். 6னா கோர்ட்டு கேஸ், வழக்கு. அங்கே போய் யார் இருக்கா? நீதிபதி. நீதிபதி அங்கே இருந்தார்னா கோர்ட்டு கேஸ் உங்களுக்கு சாதகமாக ஆகும். அப்போ கடன் இல்லை, நோய் இல்லை, வம்பு வழக்கு இல்லை. அடுத்து என்ன? 6ஆம் இடம் தான் சர்வீஸ், வேலை. சார் எனக்கு நல்ல வேலையே இல்லை சார். நிறைய பேர் போன தடவை எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டு உங்கள் ஜாதகத்தை அனுப்புனீங்க, சனி பயிற்சி ஆட்டும் பொறுத்துங்கன்னு, இப்போவே எனக்கு ஆர்டர் வந்துச்சு சார்னு கூட ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொன்னீங்க. அப்போ 6ஆம் இடம்னா சர்வீஸ், நாம் செய்ய போகிற வேலையை சொல்கிறது. அங்கே யார் இருக்கா? சனி பகவான். சனி பகவான் இப்போ தான் சொன்னேன், அவர் இருக்கிற இடத்துக்கு நல்லது பண்ணுவார். அப்போ நல்ல ஜாப்புக்கு போக போகிறீங்க, நல்ல வேலை கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லை சார், 6 அப்படின்னா மறைவு ஸ்தானம். அப்போ வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா இந்த சனி பகவான் 12ஆம் இடத்தை பார்க்குறார். 12 அப்படின்னா சேமிப்பு, கூட்டு குடும்பம், வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டு வரவு. மீன வீடு சனி பகவான் இருக்கிறதும் வெளிநாட்டு ராசின்னு சொல்கிறது. ஏற்றுமதி இறக்குமதியை சொல்கிறது. யாராவது வெளிநாட்டுக்கு தொழில் ஏற்றுமதி இறக்குமதி பொருள் தயார் பண்ணி விற்றீங்கன்னா இப்போ கடுமையான லாபத்தை சம்பாதிக்கலாம். 12ஆம் இடத்தையே பார்க்குது சனி பகவான். சனின்னா அந்நிய பாஷை, வெளிமொழி, வெளி நாடு. அப்போ 12ஆம் இடத்தை பார்க்கும்போது நீங்கள் வெளிநாடு போகலாம், இல்லை வெளிநாட்டிலேருந்து இங்கே வரலாம். அடுத்த சனி பகவான் எங்கே பார்க்குறாரு? உங்களுக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஆயுள் விருத்தி உண்டு. 8ஆம் இடம்னா காலபுருஷனுக்கு 2, உங்களுக்கு 8. திடீர் வரவு, திடீர் அதிர்ஷ்டம், விபரீத ராஜயோகம் உண்டு. 6, 8 சுக்கிரன் எப்பெல்லாம் சனியோட சேருதோ, சுக்கிரன் எப்பெல்லாம் சனி பார்வையில் வருதோ திடீர் அதிர்ஷ்டமும் உண்டு. அப்போது விபத்துனால ஏற்பட்டிருந்தா, கடந்த காலங்களில் ஒரு விபத்து ஏற்பட்டு அதில் கோர்ட்டு கேஸ் நடக்குதுன்னா அதனால இப்போ லாபம் உண்டு. அடுத்து சனி பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்தை அவர் 10ஆம் பார்வையாக பார்க்குறார். உங்கள் தம்பிக்கு யோகம், உங்கள் மாமனாருக்கு யோகம் உண்டு. அடுத்து 6ஆம் இடம் தான் மாமனாருடைய சொத்து. சார் எனக்கு மாமனாருடைய சொத்து கிடைக்குமா சார் அப்படின்னு நிறையா பேர் ஜாதகம் அனுப்பி கேட்டிங்க. இந்த சனி பயிற்சியில் மாமனாரே கூப்பிட்டு கொடுத்துருவார். ஏன்? 6ஆம் இடம் என்பது மாமனாருடைய சொத்து. 6ஆம் இடம் அற்புதமான இடம் சார். ஒரு ஜாதகத்தில் 6ஆம் இடம் நல்லா இருக்கணும். 6ஆம் இடம் நல்லா இருந்தால் தான், அஞ்சுன்னா உங்கள் மக. அப்போ 6ஆம் இடம் நல்லா இருந்தால் நீங்கள் சம்பாரித்து உங்கள் மகனுக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டு போவீங்கன்னு அர்த்தம். சார் 4ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துக்கு சனி போகிறாரு. 4ஆம் இடம்னா அம்மா, உங்கள் அம்மாவை சொல்கிறது. அதுக்கு 3ல் சனி போகும்போது அம்மாவுக்கு பாக்கியஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறாரு. அம்மாவுக்கு 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு. அம்மாவுக்கு 12ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு. யாருக்கு? துலாம் ராசிக்காரங்க அம்மாவுக்கு அருமையான தொழில், நல்ல முன்னேற்றம், பொருள் சேர்க்க உண்டு. 3ஆம் இடம் என்பது காது, கழுத்தில் போடுற நகை, ஜொல் எல்லாமே. அப்போ அந்த இடத்துக்கு சனி பகவான் போகும்போது அம்மாவுக்கு தங்க நகையோ வெள்ளி நகையோ சேரும். அம்மாவுக்கு 4ஆம் இடம், அம்மாவுக்கு 4ஆம் இடத்துல சனி போகும்போது ஒரு சொத்தை விற்று ஒரு சொத்து வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அம்மாவுக்கு 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும்போது பூர்வ புண்ணியத்தில் இருந்த சிக்கல்கள் தீரும். அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். சார் 9ஆம் இடம் அப்பாவை சொல்கிறது. துலாம் ராசிக்காரங்களுக்கு 9ஆம் இடத்தை அப்பா சொல்கிறது. அந்த 9க்கு அப்பா ஸ்தானத்துக்கு 9ல் இருந்த சனி பகவான் 10ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ அப்பாவுக்கு தொழில் நல்லா இருக்க போகுது, நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க, உங்கள் படிப்பு நல்லா இருக்க போகுது, நீங்கள் சொத்து வாங்க போகிறீங்க, உங்களுக்கு திருமணம் ஆக போகுது, உங்கள் அம்மாவுக்கு சொத்து சேரப்போகுது, உங்கள் அம்மாவுக்கு நகை நட்டு வரும், அப்பாவுக்கு நல்லா இருக்குது. ஆக இந்த பயிற்சி, சனி பயிற்சி உங்களுக்கு யோகத்தை கொடுக்குது. அதை விட சிறப்பு, இந்த இடத்துக்கு குரு பகவான் வர்றாரு. இங்கேருந்து இங்கே வர்றாரு. சும்மா 2 பாயிண்ட் சொல்கிறேன், அப்புறம் குரு பயிற்சியில் விரிவாக சொல்கிறேன். இந்த குரு உங்கள் ராசியையும் பார்த்து புனிதமடைய போகிறார். மகிழ்ச்சி வெள்ளத்தில் திகைக்க போகிறது யாருன்னா துலாம் ராசி தான். தனகாரன் சொல்லக்கூடிய குரு
உங்கள் ராசியை பார்க்குறார். உங்களுக்கு குலதெய்வம் சொல்லக்கூடிய சனி பகவான். உங்களுக்கு யார் குலதெய்வம்? ஐயனார், கருப்பர், மணீஸ்வரன், மதுரை வீரன், காளியம்மாள், ஐயப்பன், இதெல்லாம் குலதெய்வம் வலுவாக இருக்குது. ஆக இந்த ஆண்டு இந்த சனிப்பயிற்சி இந்த 2 வருஷம் இங்கேருந்து இங்கே போகிறதுக்குள்ள துலாம் ராசிக்காரங்களுக்கு உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன கேட்குறீங்களோ அத்தனையும் கிடைக்க போகுது. லிஸ்ட்டு போட்டு வச்சுக்கோங்க. அடுத்த சனிப்பயிற்சிக்குள்ளே அத்தனையும் கிடைக்கும். நீங்களே ஃபோன் பண்ணி எனக்கு சொல்லலாம். நீங்கள் மேலும் அழகான வழிபாடு பிள்ளையார் பெட்டி கற்ப விநாயகர் வழிபாடு பண்ணுங்க. ஒரு முறை ஸ்ரீரங்கம் சென்று வழிபாடு பண்ணுங்க. இந்த சனிப்பெயர்ச்சியை கொண்டாடுங்க. ஓம் நமச்சிவாய. அடுத்து இந்த 2025 சனிப்பெயர்ச்சியில் அதிர்ஷ்டம் வரும் ராசிகளில் 3வது ராசி யாருன்னா நீங்கள் தான், மகர ராசி. மகர ராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சி மிகப்பெரிய அபரிவிதமான அற்புதமான யோகத்தை செய்ய போகுது. இந்த சனிப்பெயர்ச்சியில் மகர ராசிக்காரங்க பட்ட பாடு ஒரு 30-35 வயசு கீழே இருக்கிறவங்க போன வருஷம் ஃபுல்லாக அதிகமாக நான் ஜாதகம் பார்த்து பலன் வாட்ஸ்அப்பில் சொன்னதே இந்த மகர ராசி தான். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னா நான் உங்களை ரொம்ப பேரை காப்பாற்றி வச்சேன் ஜாதகம் பார்த்து. இப்போ ஒரு 6 மாதம் 1 வருஷமாக பரவாயில்ல. ஏன்னா குரு நல்ல இடத்துக்கு 5ல் இருந்தார். படிப்படியாக கொஞ்சமாக அப்படி மேலே வந்துக்கிட்டு இருக்கையே தலையை காட்டுறீங்க. ஆனால் இப்போ கம்ப்ளீட்டாக 7 சனி முடியுது. இங்கே 2ல் இருந்த சனி பகவான் 3ஆம் இடத்துக்கு போயிட்டார். அப்போ மகர ராசிக்காரங்கெல்லாம் பெரிய கும்பிடா யாருக்கு போடணும்? சனி பகவானுக்கு போடணும். 7.5 சனி முழுவதும் முடிஞ்சிருச்சு, கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. சரி, இப்போ எதாவது என்ன பண்ணணும்? சுறுசுறுப்பாக இருக்கணும். நான் ஏற்கனவே நிறையா என்னுடைய மாத வீடியோவில் சொன்னேன். இங்கே இருக்கிற சனி பகவான் இங்கே போகிறதுக்குள்ளே ஒரு கணிசமான தொகையை உங்களுக்கு கொடுத்துட்டு போவார்னு. நிறைய பேர் கொடுத்துருக்காரு. ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகளை கொடுத்தாரு. ஒரு சிலருக்கு கல்யாணம் ஆகிருக்கு. ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடச்சிருக்கு. ஒரு சிலர் கிடைக்கலன்னா உங்கள் ஜாதகத்தில் தசபுத்தி இன்னும் சரியாக வரலேன்னு அர்த்தம். இப்போ உங்கள் ஜாதகத்தில் தசபுத்தி சரியாக வந்தாலும் வரலேனாலும் இந்த கோச்சார சனி பகவான் நிறைய நன்மைகளை செய்ய போகிறார். என்ன சார் செய்வார் அப்படின்னா, ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போயிட்டாலே பெரிய யோகம்தான். 3ஆம் இடத்துல இருக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம். சார் 3ஆம் இடம் மறைவு 3ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கலாம். அவர் எங்கே சார் பார்க்குறாரு? பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு. ராசிநாதன் சொல்லுவார். நீங்கள் லக்னாதிபதினு சொல்கிற நீங்கள் பாக்கியஸ்தானத்தை பார்த்தாலே இது ஓகே. யார்? ராசிநாதன் வலுவாயிட்டார்னு அர்த்தம். ஏன்னா பாக்கியம் வலுவாகுது. அப்பா நல்லா இருந்தா ஆட்டோமேட்டிக்காக மகன் நல்லா இருப்பார்ல. அது மட்டும் இல்லை, 5ஆம் இடத்தையும் சனி பகவான் பார்க்குறாரு. 5ன்னா பூர்வ புண்ணியம், போன பிறவியில் நீங்கள் செய்த புண்ணியம். 9ன்னா பாக்கியம். அப்போ 5, 9 சனி பார்த்தா நீங்களே பார்த்தா நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிறீன்னு அர்த்தம், வலுவாக இருக்கீங்கன்னு அர்த்தம், ஸ்ட்ரக்சராக இருக்கீங்கன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு 12ஆம் இடத்த சனி பகவான் பார்க்குறாரு. சேமிப்பு வரப்போகுது. நிறைய கரைஞ்சிருக்கும். நகை அடகு வச்சிருப்பிய, சொத்தை வித்தேன் சார், பொண்டாட்டி ஓடி போச்சு சார், அது சார், இது சார், கோர்ட்டு சார், கேஸு சார் சொல்லி அது மாளாது நீங்கள் சொன்ன விஷயம். ஆனால் இப்போ எல்லாம் கம்ப்ளீட்டாக எதெல்லாம் இழந்தீங்களோ எல்லாம் கிடைக்க போகுது. எதுலெல்லாம் ஏமாந்தீங்களோ எல்லாம் கிடைக்க போகுது. எதுலெல்லாம் அவமானப்பட்டீங்களோ எல்லாம் கிடைக்க போகுது. ஆக 3ஆம் இடத்து சனி மகர ராசிக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகுது. இவர் இங்கே போகிறதுக்காட்டியும் 2.5 வருஷம் இங்கே இருப்பார். அது குருவோட வீடு. நியாயமாக நேர்மையாக உழைக்கிற உங்களுக்கு அவர் கொடுக்க வேண்டிய அவ்வளோ பாக்கியத்தை கொடுக்க போகிறாரு. இந்த மகர ராசிக்கு பொற்காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். சரி, 3ஆம் இடத்துல இருக்கிற என்ன செய்வார்? உங்கள் தம்பிக்கு நன்மை, உங்கள் தம்பிக்கு வேலை கிடைக்கும், உங்களுக்கு வேலை கிடைக்கும், உங்களுக்கு கல்யாணம் ஆகும், அல்லது உங்கள் தம்பிக்கு கல்யாணம் ஆகும். 3ஆம் இடம்னா மாமனார், மாமனார் வழி உறவு, மாமனாருடைய வரவு, மாமனார் உறவு வரவு ரெண்டும் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து இந்த சனி பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால பூர்வத்தில் கிடைக்க வேண்டிய புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். ஒருத்தர் உயர்கல்வி போகலாம், மேல் டிகிரி படிக்கலாம். 5க்கு 5 பார்க்கறதுனால உங்கள் பிள்ளைங்க வெளிநாடு போய் படிக்கலாம். உங்கள் பிள்ளைங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். உங்களுக்கோ அல்லது உங்கள் பிள்ளைங்களுக்கோ பதவி உயர்வு உண்டு. 5ஆம் இடம் திருப்பணி, கோவில் பணி, கோவில் வீடு. அப்போ அந்த சனி பகவான் பார்க்கும்போது மிகப்பெரிய ஆன்மீக பணியில் உங்களுக்கு பொறுப்புகள் கிடைக்கும். 5ஆம் இடம்னா ப்ரமோஷன். அரசாங்கத்திலேயோ அரசியல் கட்சியிலேயோ உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு கிடைக்கும். பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால 4ஆம் இடங்கிறது அம்மா, அம்மாவுக்கு 2ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால
அம்மாவுக்கு வருமானம் உண்டு. அப்பா ஸ்தானத்தை சனி பார்க்கறதுனால அப்பாவுக்கு வருமானம், புதிய வேலை வாய்ப்பு உண்டு. 4ஆம் இடத்துக்கு 2 சனி பகவான் பார்க்கும்போது அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ கண்ணில் மருத்துவ செலவு வரும். அம்மாவுக்கு அப்பாவுக்கு கண்டச்சனியாகவும் 7 சனியாகவும் வர்றதுனால தாயார் உடல்நிலையில், அம்மா உடல்நிலையில், அப்பா உடல்நிலையில் கவனம். ஒரு மருத்துவ செலவு சிறிதாக இருக்குது. ஆக எந்த பாதிப்பு உங்களுக்கு வெளிநாட்டு பணம் வரும், வெளிநாட்டு தொழில் நல்லா இருக்கும். நீங்கள் வெளிநாடு போகிறதுனா போகலாம். அப்போ என்ன கிடைக்கும்? கல்வியில் மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டு, செய்கிற வேலையில் பெரிய முன்னேற்றம் உண்டு, அதில் பதவி உயர்வு உண்டு, பணம் சேரும் சார், கண்டிப்பாக சேரும். ஏன்னா தனகாரன் சொல்லக்கூடிய குரு பகவான் 6ஆம் இடத்துல மே மாதம் போயிட்டு டைரெக்டாக உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்க்க போகிறார். குரு 2ஆம், அதை விரிவான குரு பேச்சில் சொல்கிறேன். இப்போ 2 பாயிண்ட் எழுதிக்கங்க. தனகாரன் சொல்லக்கூடிய குரு 2ஆம் இடத்தை பார்க்க போகிறார். அப்போ பணம் கொட்ட போகுது. அவரே திரும்ப 12ஆம் இடத்தை பார்க்குறார். சேவிக்க போகிறீங்க, வெளிநாடுக்கு போக போகிறீங்க. அவரே திரும்ப 10ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போது தொழில் நல்லா இருக்க போகுது. அப்போ குரு பயிற்சியும் உங்களுக்கு நல்லா இருக்குது, சனி பயிற்சியும் நல்லா இருக்குது. ராகு கேது பயிற்சியை பற்றி அப்புறம் சொல்கிறேன். ஆக அதிர்ஷ்டம் அடிக்குது, உங்கள் காட்டில் மழை பெய்ய போகுது. இந்த காலத்தை பயன்படுத்திக்கங்க. காற்று உள்ள போதே தூத்திக்கணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. காற்று உங்கள் பக்கம் அடிக்குது, பயன்படுத்திக்கிங்க, சேமிங்க, சுறுசுறுப்பாக இருங்க. நீங்கள் வழிபட வேண்டியது மகாலட்சுமி வழிபாடு, பெருமாள் வழிபாடை பண்ணுங்க. இந்த சனி பயிற்சியை கொண்டாடுங்க. ஓம் நமச்சிவாய. நாம் இப்போ இந்த சனி பயிற்சியில் அதிர்ஷ்டம் பெறும் ராசியில் 4ஆவதாக வர்ற ராசி எது அப்படின்னு பார்த்தா மிதுன ராசி தான். மிதுன ராசிக்கு இந்த சனி பயிற்சி அபரிவிதமான யோகத்தை கொடுக்க போகுது. தொழில் விருத்தியாக போகுது சார். மிதுன ராசிக்காரங்களாம் ரொம்ப பேருக்கு வருத்தப்பட்டது, எனக்கு ஜாதகம் அனுப்பி கேள்விப்பட்டதெல்லாம் தொழிலில் நஷ்டமாக இருக்குது சார், அல்லது லாபம் இல்லாமல் இருக்குது சார், ஏதா மாற்றிக்கவா சார், சைடு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா சார், இல்லை பிரான்ச் ஆஃபீஸ் போடவா சார், இதெல்லாம் கேட்டது நீங்கள். எனக்கு பதவி உயர்வு கிடைக்குமா சார், என் புள்ள நல்லா படிக்குமா சார், பூர்வீக சொத்து கிடைக்குமா சார் கேட்டதெல்லாம் நீங்கள். எல்லாம் கிடைக்க போகுது. எப்படி அப்படின்னா 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம் சார். எல்லாருக்குமே 10 அப்படின்னா கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம். அங்கே யார் வந்து உட்கார்றா? இவ்வளோ காலம் இங்கே இருந்த சனி பகவான் அவர் அப்படியே நகர்ந்து உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு வந்துட்டார். கர்மஸ்தானத்தில், தொழில் ஸ்தானத்தில் கர்மக்காரனே வந்து உட்கார்றார், சனி பகவானே உட்கார்றார். உங்களுக்கு சனி யாரு? நீங்கள் மிதுன ராசி. மிதுன ராசிக்கு அதிபதி யாரு? புதன். புதனுக்கு யோகாதிபதி, புதனுக்கு நண்பர் யாருன்னா சனி பகவான் தான். உங்கள் நண்பரே உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்தா அப்போ இந்த தொழில் விரிவடையும், டெவலப் பண்ணுவீங்க சார். ஏற்கனவே ராகு இருந்து கொஞ்சம் நல்லது பண்ணிட்டு தான் இருக்காரு. அவர் 9ஆம் இடத்துக்கு வந்தார்னா வெளிநாட்டு வருமானம் வரும். அது நான் ராகு கேது பேச்சில் விரிவாக சொல்கிறேன். அடுத்து குரு உங்களுக்கு ஜென்மத்துக்கு வந்தாலும் உங்களுக்கு 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்தை பார்ப்பார். அதை விரிவாக சொல்கிறேன். தொழில் எப்படி இருக்கும், வேலை எப்படி இருக்கும், ப்ரொமோஷன் கிடைக்குமா கிடைக்காதா, அதுதான் இதில். அப்போது சனி பகவான் 10ஆம் இடத்துல வந்து உங்கள் தொழிலை விரிவுபடுத்த போகிறாரு, தொழிலை அகலப்படுத்த போகிறாரு. பார்ட்னர் தொழில் நல்லா இருக்கும், சேர்ந்து தொழில் பண்ணுறது நல்லா இருக்கும். ஏன் சார், வெளிநாட்டு வருமானம் உண்டு, வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறது உண்டு. ஏன்னா இந்த மீன வீடு என்பது ஏற்றுமதி இறக்குமதியை சொல்கிற வீடு. அது கப்பல் வீடு, நீர் வீடா இல்லையா, கப்பல். அப்போ கப்பல் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு வருமானம் உண்டு. அது 10ஆம் இடம் என்பது நீர் சம்பந்தப்பட்ட துறை, போக்குவரத்து துறை. மிதுன ராசிக்கு இந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லது, மீன் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்லது. சரி, இந்த சனி வெளிநாட்டு பணம் வரும், வெளிநாட்டு வருமானம் உண்டு, அல்லது நீங்கள் வெளிநாட்டுக்கு போகலாம். ஏன்னா சனி இருக்கிறது 10ஆம் இடம், அவர் பார்க்கறது 12ஆம் இடத்தை. 12ஆம் இடம்னா வெளிநாட்டு பயணம், வெளிநாடு, வெளி ஊர், வெளி மாநிலம், வெளிநாடு எல்லாம் சொல்கிறது 12. அப்போ சனி பார்க்குறாரு, வெளிநாட்டுக்கு போகலாம், இல்லை வெளிநாட்டிலேருந்து வரலாம், வெளிநாடு தொடர்புள்ள தொழிலை பண்ணலாம். 3ஆம் இடத்தை 12ஆம் இடத்தை 3ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்க்கும்போது கம்யூனிகேஷன் தொழில், கமிஷன் தொழில் நல்லா இருக்கும். 3ஆம் இடமா 12ஆம் இடத்தை பார்க்கும்போது கூட்டு குடும்பம் நல்லா இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே உங்கள் மனைவிக்கு, நீங்கள் கணவனாக இருந்தால் மனைவி 7ஆம் இடம், நீங்கள்
கணவனாக இருந்தால் மனைவி 7ஆம் இடம், மனைவியாக இருந்தால் கணவன் 7ஆம் இடம். அப்போ அந்த இடத்த சனி பகவான் 10ஆம் பார்வையாக பார்க்கும்போது உங்கள் மனைவிக்கு யோகம் அடிக்குது இந்த சனி பயிற்சியில், உங்கள் அம்மாவுக்கு யோகம் இந்த சனி பயிற்சியில், உங்கள் அப்பாவுக்கு யோகம். சார், இந்த சனி பயிற்சி மிதுன ராசிக்காரங்களை ஒரு உயர்வான இடத்துக்கு வச்சுட்டு தான் போவோம். இனிமே இங்கே ஒரு 2.5 இங்கே ஒரு 2.5 5 வருஷத்துக்கு சனி பயிற்சியை பற்றி மிதுன ராசிக்காரங்க கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்தையும் பார்ட்னர், உங்கள் மனைவியை சொல்கிறது, கணவனை சொல்கிறது, பார்ட்னரை சொல்கிற இடத்துக்கு சனி பகவான் 10ஆம் பார்வை, உங்கள் பார்ட்னருக்கு 10ஆம் பார்வை. இது உங்கள் மனைவியை சனி பகவான் 10ஆம் பார்வையாக பார்க்குறாரு. உங்கள் மனைவிக்கு தொழில் ஸ்தானம் 10ஆம் இடம், அதையும் சனி பகவான் பார்க்குறாரு. எவ்வளோ யோகம் பாருங்க, கொட்டி கிடக்குது. உங்கள் பிள்ளைகளுக்கு யோகங்க. 5ஆம் இடம் உங்கள் பிள்ளைய சொல்கிறது, 5ஆம் இடம் அதிர்ஷ்டத்தை சொல்கிறது, 5ஆம் இடம் காதலை சொல்கிறது, 5ஆம் இடம் பதவி உயர்வை சொல்கிறது, பூர்வீகத்தை சொல்கிறது. அதுக்கு 6ல் போய் சனி மறையும் போது உங்கள் பிள்ளைங்க வெளிநாட்டு போவாங்க, உங்கள் பிள்ளைங்க வெளி மாநிலத்துக்கு போய் படிக்கும், பூர்வீகத்தில் அருமையான லாபம் உண்டு. கோவில் திருப்பணி 5, அப்போ ஒரு கோவில் திருப்பணியில் முக்கியமான பொறுப்பு அவங்க கொடுப்பாங்க. 5ஆம் இடம் அரசியல், 5ஆம் இடம் அரசாங்கம், 5ஆம் இடம் பூர்வீகம், இதிலெல்லாம் உங்களுக்கு லாபம் கிடைக்க போகுது. ஆக இவ்வளோ யோகம் கொட்டி கிடக்குது மிதுன ராசிக்கு. என்ன ஒன்று, அடுத்து குரு பகவான் உங்கள் ராசிக்கு வருவார். வந்தார்னா நீங்கள் பயப்படக்கூடாது, ஜென்ம குருவேன்னு. ஜென்ம குருங்கிறத மறந்துடணும். குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு. சனி பகவான் குரு பகவான் 9ஆம் இடத்தையும் பார்க்க போகிறாரு, 7ஆம் இடத்தையும் பார்க்க போகிறாரு. 5, 7, 9 சூப்பர். யாருக்கு? மிதுன ராசிக்கு. அது குரு பயிற்சியில் விரிவாக சொல்கிறேன். ஆக இந்த சனி பயிற்சி உங்களை இந்த சமுதாயத்தில் ஒரு உயர்வான இடத்துக்கு கொண்டாந்து வச்சிட்டு தான் நகரும். சனி 10 என்பது தொழிற்காரன் இருக்கலாம், அதுவும் குறிப்பாக மிதுன ராசிக்கு இருக்கலாம். இது 2 தொழிலை செய்யக்கூடிய இடம். நீங்கள் இரட்டைத்தன்மை உள்ள கிரகம், அந்த வீடு. ஆக தொழில் 2 அமையும். குழந்தை பிறந்தா 2 குழந்தை பிறக்கும். ஆக யாராவது ஒரு சிலருக்கு முதல் திருமணம் தடுங்கல் ஆயிடுச்சுன்னா 2வது திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்கு. குரு பயிற்சியும் நல்லா இருக்கு, சனி பயிற்சியும் நல்லா இருக்கு. இந்த பயிற்சியெல்லாம் கொண்டாடுங்க. நீங்க வழிபட வேண்டியது மகாலட்சுமி. 5ஆம் இடத்துல மகாலட்சுமி இருக்கிறதுனால, அது சுக்கிரன் வீடுங்கிறதுனால மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. நீங்க மிதுன ராசிங்கிறதுனால பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. உங்க ராசியிலே திருவாதிரை நட்சத்திரம் இருக்கு, 5ஆம் இடத்துல சுவாதி நட்சத்திரம் இருக்கு, 9ஆம் இடத்துல சதயம் ராகுவோட நட்சத்திரம் 3லையும் இருக்கிறதுனால நாகமுள்ள அம்மன் தெய்வம், நாகமுள்ள பெருமாள் வழிபாடு பண்ணால் இந்த சனிப்பெயர்ச்சி அற்புதமான யோகத்தை கொடுக்கும். நீங்கள் கேட்டதையும் கொடுக்கும், நீங்கள் கேட்காததையும் கொடுக்கும். தானம் தர்மம் செய்யணும். 10 அப்படின்னா தர்மம் என்ற இடம். 9 கூட 10க்கு வரும்போது உங்களால் இயன்ற வரையில் உங்கள் வருமானத்துக்கு தகுந்த மாதிரி தானம் தர்மம் பண்ணுங்க. 5 ஆண்டுகள் சனிப்பெயர்ச்சினால யோகம் காத்திருக்கு. ஓம் நமச்சிவாய. இந்த அதிர்ஷ்டம் சனிப்பெயர்ச்சி 5வது ராசி யார் அப்படின்னா, யாரும் எதிர்பார்க்காத திடீர் அதிர்ஷ்டத்தை பெறப்போகிற, விபரீத ராஜயோகத்தை பெறப்போகிற கும்பராசி. கும்பராசி தான் 5வது ராசியாக இந்த சனி பயிற்சியில் அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது. என்ன சார், கும்பராசிக்கு 7 சனி நடக்குதுன்னு சொல்கிறாங்க, நீங்களும் சொல்லியிருக்கீங்க. ஜென்மத்தில் இருந்து இப்போ தான் நகர போகிறாரு. அப்போ 2ஆம் இடத்துக்கு போனால் இது பாத சனின்னு சொல்லுவாங்க, 2ஆம் இடத்துக்கு போனால் குடும்ப சனின்னு சொல்லுவாங்க. 7 சனி 5 வருஷம்தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் 2.5 வருஷம் இருக்குங்கிறாங்க. நீங்கள் அதிர்ஷ்டம் கிடைக்கும்னு சொல்கிறீங்களே அப்படின்னா உண்மையிலேயே அதிர்ஷ்டம் கிடைக்கும். சனி பகவான் யார்? ஜீவனக்காரன், ஜீவனம், ஆயுள்காரன். அவர் எங்கே போகிறாரு? 2ஆம் இடத்துக்கு தானே போகிறாரு. பணம் கொடுக்குற இடத்துக்கு, பணம் கிடைக்கிற இடத்துக்கு இவரே போய் 2ல் உட்கார்றாரு. அப்போ என்ன அர்த்தம்? இவர் சிந்தனை முழுக்க பணம் பணம் பணம்னு வேலை பார்த்து பணத்தை சம்பாதிக்க போகிறாருன்னு அர்த்தம். 2ஆம் இடம் அது மீன வீடு, ஏற்றுமதி இறக்குமதின்னு சொல்கிற வீடு. 2 வருமானம் உள்ள வீடு மீனம். மீன ராசி, மீன லக்கணக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா 2 வருமானம் இருக்கும், அல்லது குடும்பத்தில் கணவன் மனைவி வருவாங்க. அப்போ 2ன்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு உங்கள் ராசிநாதன் சனி பகவான் 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. அப்போ 2 வருமானம் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். உதாரணமாக அரசாங்க வேலையில் இருந்தீங்கன்னா சைடு தொழில் ஒன்று பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம்.
உதாரணமாக ஒருத்தர் ஃபர்னிச்சர் கடை வச்சுருந்தாருன்னா வேற ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஆரம்பிக்க போகிறாருன்னு அர்த்தம். ஒருத்தர் வாத்தியார் வேலை பார்க்குறாருன்னா இன்னொரு தொழில் ஜோசியை பார்க்க போகிறாருன்னு அர்த்தம். இப்படி 2 வருமானம் பார்க்க போகிறீங்க. அதை விட சிறப்பு, குரு பகவான் இங்கே இருக்கிறவர் இங்கே போய் 9ஆம் பார்வையாக பார்க்க போகிறாருன்னு அர்த்தம். அப்போ சனியும் பணம் கொடுக்குற இடத்துக்கு போயிட்டு பணம் வர்ற இடத்துக்கு போயிட்டு குரு பார்வையில் வந்தால் இந்த 2025-26 கும்பராசிக்காரங்களை கையிலே பிடிக்க முடியாது. ஏன்னா 5 வருஷமாக நீங்கள் என்ன நிலைமையில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். எவ்வளோ பேருக்கு ஜாதகம் பார்த்து சொல்லியிருக்கேங்கிறது எனக்கு தெரியும். ஆக 2ல் சனி என்பது ஸ்லோ பிளானட். சனி மெதுவாக நகருவார். இங்கேருந்து இங்கே 2.5 வருஷம் போய் இங்கே போகிறதுக்குள்ள 2.5 கோடியை உங்களுக்கு கொடுத்துட்டு தான் போவார். அது மட்டும் இல்லை சார், நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிம்ம லக்கணம், அவருக்கு 2ல் தான் சனி. என்ன கெட்டு போயிட்டாரு? பணம் இல்லையா அவர்கிட்ட. நம்ம புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா மிதுன லக்கணம், அவங்களுக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் என்ன கெட்டு போயிட்டாங்க? கோடீஸ்வரியாக இருந்தாங்க, பேர் புகழ் கிடச்சிச்சு. ஆக 2ல் சனி இருந்தால் பணம் மெதுவாக கிடைக்கும். நம்ம நடிகர் ராஜேஷ் சிம்ம லக்கணம், அவருக்கு 2ல் சனி. பணம் மெதுவாக வரும், ஆனால் நிலையாக இருக்கும். திடீர்னு வந்துடாது, பெரிய பெரிய அமௌண்ட்டாக வராது, கொஞ்சம் கொஞ்சமாக வரும். ஆனால் சனி கொடுக்க யார் தடுப்பான்னு சொல்லுவாங்க. அப்போ கும்பராசிக்கு 2ல் இருக்கிற சனி இங்கேருந்து இங்கே போகிறதுக்குள்ள 7.5 சனின்னா என்ன? அதிகமான அலைச்சலை கொடுப்பாரு. பணம் வேணும்னா அலைஞ்சு தானே ஆகணும். வீட்டுக்குள்ளே இருந்தால் எப்படி பணம் கிடைக்கும்? ஆக 5 வருஷமாக கஷ்டப்பட்டாலும் இந்த சனி இங்கேருந்து போகிறதுக்குள்ள மிகப்பெரிய ஒரு தொகையை கொடுத்துட்டு போகும். இவர் லட்சங்களுக்கு அதிபதி, குரு கோடிகளுக்கு அதிபதி. இந்த ஆண்டு 2025 சனி பயிற்சி முடிகிறதுக்குள்ள கும்பராசிக்காரங்களை அங்கே கோபுரத்தில் இருக்கிற கும்பம் மாதிரி ஒரு இடத்துக்கு கொண்டுட்டு போய் வைக்கும். அது சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லை சார், உங்களுக்கு 7ஆம் இடம் மனைவி, கும்பத்துக்கு 7ஆம் இடம் மனைவி. நீங்கள் கணவனாக இருந்தால், நீங்கள் மனைவியாக இருந்தால் கணவன், அதுக்கு 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு. அப்போ நீங்களும் சம்பாதிக்க போகிறீங்க, உங்கள் மனைவி சம்பாதிக்க போகிறாங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு குரு பார்க்குற ராசியை கல்யாணம் ஆகும். உங்கள் மனைவி ஸ்தானத்துக்கு 11ஆம் இடத்துல இருக்காரு, கல்யாணம் ஆகும். அது மட்டும் இல்லை, இந்த குரு இங்கேயும் பார்க்குறாரு. உங்கள் ராசிக்கு லாபத்தையும் பார்க்குறாரு. தனஸ்தானாதிபதி லாபத்தை பார்க்குறாரு. உங்கள் மனைவிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்கள் பார்ட்னர் எதுவாக இருந்தாலும், மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், அல்லது பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கலாம், அல்லது உங்கள் அங்காளி பங்காளியாக இருக்கலாம். அத்தனை பேருக்கு யோகம். 4ஆம் கும்பராசிக்கு 4ஆம் இடத்துக்கு 5ல் குரு வரும்போது சனி 4ஆம் இடத்தை பார்த்து 4ஆம் இடத்துக்கு 2ல் குரு இருக்கும்போது நல்ல வீடு கட்டலாம். உங்கள் அம்மாவுக்கு வருமானம் உண்டு. 9ஆம் இடம் அப்பா, அதை குருவும் பார்க்குறாரு. 9ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்தை சனியும் பார்க்குறாரு. கூட்டு குடும்பமாக இருப்பீங்க. பயணங்கள் அனைத்தும் வெற்றி. இந்த சனி பகவான் 10ஆம் பார்வையாக பார்க்க போகிறாரு 11ஆம் இடத்தை. நீங்களே 11ஆம் இடத்தை லாபஸ்தானத்தை பார்க்க போறீங்க. சனி மட்டும் பார்க்கல, குருவும் பார்க்குறார். பல கோடிகளை கொட்ட போகிறீங்க. கல்யாணம் ஆக போகுது, உயர்கல்வி படிக்க போகிறீங்க. உங்கள் வீட்டில் 2025 ஒரு சுப காரியம் நடக்கும். அது வேலை கிடைக்கிறதா இருக்கலாம், அல்லது வீடு கட்டுறதா இருக்கலாம், வீடு வாங்குறதா இருக்கலாம், கார் வாங்குறதா இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளுக்கு கல்யாணமாக இருக்கலாம், உங்கள் அப்பாவுக்கு அம்மாவுக்கு ப்ரமோஷனாக இருக்கலாம். ஏதோ ஒரு சுப காரியம் இந்த 2025 முடிகிறதுக்குள்ள நடக்கும். இது நடந்தே தீரும். இது நான் சொல்லலை, அந்த குமரமலையான் சொல்கிறேன். ஆக 2025 அதிர்ஷ்டம் வரும் 5 ராசிகளை சொல்லியிருக்கேன். கும்பராசிக்காரங்க வழிபட வேண்டியது, இங்கே ராசிக்கு அதிபதி சனி பகவான், அவருடைய நண்பர் புதன். அப்போ பெருமாள் வழிபாட்டையும் மகாலட்சுமி வழிபாடை பண்ணுங்க. உங்கள் நேராக பார்த்துக்கிட்டு இருக்க சிவன் இருக்காரு. அப்போ அண்ணாமலையார் வழிபாடு, சிவன் வழிபாடை பண்ணுங்க. இந்த சனி பயிற்சியையும் குரு பயிற்சியையும் கொண்டாடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓம் நமச்சிவாய.